இன்றைக்கு சகரியா 4வது அதிகாரத்திலிருந்து தேவன் சகரியாவுக்கு தந்த 5வது தரிசனத்தை நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு இந்த 5வது தரிசனம், குத்து விளக்கின் தரிசனத்தை பார்க்கிறோம். இந்த செய்தியின் தலைப்பு, தேவன் பார்க்கிறது போல நீ பார்க்கிறாயா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, உங்க பார்வை எப்படி இருக்குது கேளுங்களேன். உங்க பார்வை உங்களுக்கு கிட்ட பார்வையா தூர பார்வையா? ஆமாம், தூர பார்வையா கிட்ட பார்வையா? நிறைய பேருக்கு கிட்ட பார்வை, தூரத்தில் பார்க்க முடியதில்லை. இன்னைக்கு கேள்வி, தேவன் காண்பது போல் நீ காண்கிறாயா? உன் வாழ்க்கைக்காக தேவன் வைத்த தரிசனம், உன் வாழ்க்கைக்காக தேவன் வைத்த திட்டத்தை பார்க்கிறியா? அல்ல நீ உன்னை குறித்து பார்க்கிற திட்டத்தை தான் யோசிக்கிறாயா? நம்ம நிறைய பேர் நாம் நினைக்கிறதான் பார்க்குறோம். ஆண்டவர் இன்னைக்கு உன் கண்களை திறக்க முடியாது விரும்புகிறார். கையை உயர்த்தி சொல்லுங்களேன், ஆண்டவரே என் கண்களை திறந்துடலாப்பா, என்னுடைய ஆவிக்குரிய கண்களை திறந்துடணும், என்னுடைய கண்களை பிரகாசிக்க பண்ணுங்க. உங்கள் கண் மேலே ஒரு கையை வைத்து சொல்லுங்களேன், இயேசுவே என்னுடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதாக, என்னுடைய உள்ளத்தின் கண்கள் திறக்கப்படுவதாக. நீ பார்க்க வேண்டியதை பார்த்து, சிந்திக்க வேண்டியதை சிந்தித்து, பேச வேண்டியதை பேசினால் உனக்கு ஒரு ஜெயமான வாழ்க்கை உண்டாகும். அல்லேலூயா. உன்னுடைய உன்னுடைய பார்வையில், உன்னுடைய சிந்தனையில், உன்னுடைய பேச்சில் தான் உன்னுடைய வாழ்க்கையின் வெற்றியின் ரகசியம் அடங்கியிருக்கிறது. இந்த 3 ஆண்டுடைய சித்தத்தின்படி அலைன் ஆயிட்டா வாழ்க்கையில் வெற்றியை நீ பெற்றுக்கொள்வாய். வாசிங்க சகரியா 4:1. என்னோட பேசின தூதன் திரும்பி வந்து நித்திரை பண்ணுகிற ஒருவனை எழுப்புவது போல் என்னை எழுப்பி ஒரு ஆமென் சொல்லலாமா? இன்னைக்கு ஒரு தூதன் வந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? உங்க பக்கத்து ஒரு தூதன் நின்று கொண்டிருக்கிறார். இந்த தூதன் ஏற்கனவே 4 முறை வந்துட்டார். 1 அதிகாரத்தில் 2 முறை, 2 அதிகாரத்தில் 1 முறை, 3 அதிகாரத்தில் 1 முறை. இப்போ மீண்டும் 5வது முறையாய் தேவன் தூதனை அனுப்புகிறார். ஹல்லேலூயா. மீண்டும் திரும்ப வந்து அவனை தட்டி எழுப்பி கையை ஓய்ச்சிருக்க, ஆண்டவரே திரும்பவும் என்னோடு பேசுவீராக, திரும்பவும் எனக்கு ஒரு தரிசனத்தை தருவீராக. இன்றைக்கு ஒரு நாள் ஒரு சொப்பனத்தை பார்த்துருக்கலாம், இன்றைக்கு ஒரு நாள் தேவ சத்தத்தை கேட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், அது உனக்கு போதாத மகனே, இன்றைக்கு மீண்டும் உன்னை சந்திக்க போகிறேன், இன்றைக்கு மீண்டும் உன்னோடு பேச போகிறேன், இன்றைக்கு மீண்டும் உன்னுடைய கண்களை திறக்க போகிறேன், மீண்டும் உன்னை தரிசிக்க முடியாக, மீண்டும் என் சத்தத்தை கேட்க முடியாக, மீண்டும் உனக்காய் நான் வைத்திருக்கிற தெய்வீக திட்டங்களை அறிந்து கொள்ள முடியாக உன் கண்களை திறக்க என் தூதனை உனக்காக நான் அனுப்பி இருக்கிறேன் என்று தேவன் சொல்லுகிறார். நல்ல கைகளை தட்டி தேவனுடைய வார்த்தையை பெற்றுக் கொள்வோமா? ஆண்டவர் ஒரு தடவை பேசுறதோட நிறுத்தி விடுறதில்ல. நீ நல்ல தெளிவா புரிந்து கொள்ள, இது தேவன் தான் சொன்னார் என்பதை நிரூபிக்க மீண்டும் மீண்டும் பேசுகிறார். அதனால தான் மனோவாவுடைய மனைவிக்கு தேவன் ஒரு தூதன் வந்து உனக்கு ஒரு குழந்தை பிறகுன்னு சொன்னோன்னே மனோவா கேட்டார், அந்த தூதன் எனக்கும் வரட்டுன்னு கேட்டார். அந்த தூதன் 2ஆம் விஷம் வந்தார். யோசித்து பாருங்கள், பரலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு வரக்கு எவ்வளவு ஏரோப்ளைன், எவ்வளோ டீசல் செலவாகன்ட்டு. ஆண்டவர் அதெல்லாம் பார்க்கறதில்ல. போடா தூதா, மீண்டும் போய் சொல்லுடானா உடனே அந்த தூதன் இறங்கி வந்து உனக்கு சொல்லுகிறார். பல முறை தூதர்கள் திரும்ப திரும்ப அதே தான் அவங்களுக்கு வேலையாக இருக்கிறது. திரும்ப வந்து ஹல்லேலூயா, இங்கே நம்முடைய ஆலயத்திற்கு இந்த ஆலயம் கட்டப்படும் சொல்லி தேவன் ஒரு தடவை சொல்லலை, பல முறை பலரை கொண்டு பல சமயங்களில் வெவ்வேறான காலங்களில் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை தான் அது என்பதை உறுதிப்படுத்த நீ சந்தேகப்படாத, நீ யோசிக்காத. நான் தானே சொன்னேன், நான் அதை செய்வேன் என்பதற்கு அடையாளமாக தான் 4 தடவை சகரியாவுக்கு சொன்னார், ஆலயம் கட்டப்படும். மீண்டும் 5வது தடவை இன்னொரு குத்து விளக்கு தரிசனத்தை தந்து நான் சொன்ன வார்த்தை நிச்சயம் நிறைவேறும் என்பதை உறுதிப்படுத்துகிறார். இன்றைக்கு காலையில் அன்பு சகோதரா சகோதரியே, உன்னோடு கூட கர்த்தர் பேசுகிறார். உள்ளத்தில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன, உள்ளத்தில் கேள்விகள் எழும்புகிறது என்ன? தேவன் உனக்கு ஒரு வாக்கு கொடுத்தால் அதை நிச்சயம்
நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார். தேவன் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ? காலங்கள் கடந்து போகலாம், ஆனால் அவர் வாக்கு பண்ணியவர் உண்மையுள்ளவர். வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றியே தீருவார். நீ சந்தேகப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த வாக்குத்தத்தத்தை உறுதியாய் பற்றி கொண்டு நீ சொல்ல வேண்டிய ஒன்று, நீ சொன்னபடியே எனக்கு செய்தலாம். கையை உயர்த்தி சொல்லலாமா? ஆண்டவரே, நீங்கள் சொன்னபடியே எனக்கு செய்தலும். உடைய வாயினால் சொன்னதை உடைய கையினால் நிறைவேற்றுறேன். இந்த ஆண்டவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விசேஷம் என்னன்னா, நீ மறந்துட்டா கூட அவர் மறப்பதில்லை. ஏமான், நான் சில டைமில் மறந்துடுறேன் ஆண்டவர் சொன்னதை. அதுக்கப்புறம் ஆண்டவனு சொல்வார், நான் உனக்கு அன்றைக்கி சொன்னேன்ல, ஞாபகம் இருக்குதா? நான் சொன்ன மாதிரியும் உனக்கு செய்ய போகிறேன் பார். பக்கத்தில் பாச, நீ மறந்தாலும் அவர் மறக்கிற தேவன் அல்ல. நீ உனக்கு அவர் கொடுத்த வார்த்தையை நீ மறந்து போயிருக்கலாம் பிஸியில், ஆனால் அவனை எழுப்பி மீண்டும் ஞாபகப்படுத்தி உனக்கு சொல்லுவார். இங்கே அந்த வார்த்தை சொல்லுகிறது, சகரியா தூக்கத்திலிருந்து ஒரு தூதன் அவனை தட்டி எழுப்பினான்னு சொல்லி. ஒரு ஆமைன்னு சொல்லலாமா? இந்த தூக்கம் என்பது ஒரு சோர்வை காண்பிக்கிறது. இந்த தூக்கம் என்பது ஒரு அசதியை காண்பிக்கிறது. ஒன்றுமே நடக்கலையே ஆண்டவரே, இதை சொல்லி எவ்வளோ நாள் ஆச்சு ஆண்டவரே, ஒன்றுமே செய்யலையே. அவதமாய் சகரியா சோர்ந்து போயிருக்கிற வேளையில் மீண்டும் சகரியாவை தட்டி எழுப்பி, 20 வருஷம் ஆச்சு நினைக்கிறியா? நான் மறக்கலப்பா, நான் உனக்கு செய்யக்கூடிய காலம் வந்து விட்டது, இதை வேகமாக நிறைவேற்ற போகிறேன், சீக்கிரமாக அதை முடித்து தரப்போகிறேன்னு சொல்லி அவன் அருகே வந்து அவனை தட்டி எழுப்பி மீண்டும் அந்த தரிசனத்தை அவனுக்கு தருகிறார். இந்த காலையிலே நம்முடைய தேவன் நம்மை பலப்படுத்துகிற தேவன், நம்மை உற்சாகப்படுத்துகிற தேவன். சோர்ந்து போய் வந்திருப்பாய், ஆனால் இன்றைக்கு ஆண்டுடைய வார்த்தை உனக்கு நேராய் வருகிறது. மகனே சோர்ந்து போகாதே, மகளே சோர்ந்து போகாதே, நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுகிற தேவன். உன் கைகளை தளர விடாதே, நான் சொன்னதை உனக்கு செய்தே தீருவேன் என்று சொல்லி உன்னை பலப்படுத்துகிறார். அடிக்கடி நான் சொல்கிறது போல, devil is a bad devil but God is a good God. Devil is a discourager but God is an encourager. ராமன் சொல்லலாமா? சாத்தான் உன்னை சோர்ந்து போக பண்ணுவான். இயேசுவோ மடங்கடிக்கப்பட்ட உன்னை, சோர்ந்து போய் தூக்கி எடுத்து கண்மலின் மேல் நிறுத்துகிற தேவன். இந்த காலையில் மனம் அடிந்து போனாயோ, கலங்கி போனாயோ, எவ்வளோ ஜெபித்து ஒன்றுமே நடக்கலைன்னு சொல்லி யோசிக்கிறாயோ, இன்றைக்கு ஆண்டவர் சொல்ல, இல்லை இல்லை இல்லை, நான் உனக்கு சொன்னதை கட்டாயம் செய்வேன்னு சொல்லுகிறார். இந்த ஆலயம் பெரிதாய் கட்டப்படும், 10,000 பேர் உட்காரக்கூடிய ஆலயம் கட்டப்படும்னு ஆண்டவர் 2008 சொன்னார். 17 வருஷம் ஆச்சு. இந்த வார்த்தையை பற்றி கொண்டே இருக்கிறோம். எப்பொழுது அந்த வாக்கு தத்தம் நிறைவேறுகிற காலத்தில் வந்திருக்கிறோம். கையை உயர்த்தி சொல்லுங்க, வாக்கு பண்ணியவர் உண்மையுள்ளவர். கர்த்தாவே எழுந்தருளும், கர்த்தாவே எழுந்தருளும், கர்த்தாவே எங்களுக்காய் எழுந்தருளுவீராக, பலத்த கிரிகளை நடப்பிப்பீராக. ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தர் எருசலேமுக்கு சீயோனுக்கு தாயை செய்கிற காலம், அதற்கு இறங்கும் காலம், அதற்காய் குறித்த நேரம் வந்தது. ஆண்டவர் பல வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிடுவார் நடக்க போகிறத. நான் எல்லாத்துக்கும் ஒரு டைம்னு ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறார். அந்த டைமில் அவர் வேகமாக செய்து முடிப்பார். தூங்குற அந்த சகரியாவை தேவன் தட்டி எழுப்பி விட்டு அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். நீ காண்கிறது என்ன? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீங்கள் என்னங்க பார்க்குறீங்க? நீங்கள் யாரை பார்க்குறீங்க? நீங்கள் எதை பார்க்குறீங்க? நான் ஏற்கனவே சொன்னது போல், நீங்கள் பார்ப்பது மிக முக்கியம். நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அப்படி தான் உங்கள் வாழ்க்கை அமையும். உங்கள் சொப்பனம் எதுவோ, உங்கள் தரிசனம் எதுவோ, அப்படி தான் உங்கள் வாழ்க்கையே அமையும். பக்கத்தில் சொல்லுங்கள், நீங்கள் பார்க்குறது ரொம்ப முக்கியம். சொல்லுங்கள், கண்டதெல்லாம் பார்க்காதீங்க, இதையெல்லாம் பார்த்து இதுதான் எனக்குன்னு சொல்லாதீங்க. உனக்குன்னு கர்த்தர் விசேஷமானதை வைத்திருக்கிறார். உனக்குன்னு கர்த்தர் ஸ்பெஷலாக வச்சிருக்கிறார். அதனால தான் ஆரம்பத்தில் சொன்னேன், அவர் பார்க்கிறதை நீங்கள் பார்க்க வேண்டும். லோத்து ஆபிரகாம் 2 பேரும் கூட இருந்தாங்க. லோத்துடைய பார்வை வேற, ஆபிரகாமுடைய பார்வை வேற. லோத்துக்கு அண்ணன் சொல்கிறார், ஏப்பா என்னுடைய தம்பி அண்ணன் மகனே, பூமியெல்லாம் இருக்குது, நீ எதை பார்க்குறியோ எடுத்துக்கடா, போடா, நீ வலது பக்கம் போனால் இடது பக்கம் போகிற, உனக்கு எது வேணுமோ எடுத்துக்கிட்டாங்கிறார். அவனுக்கு ஒரே ஆச்சரியம். இப்படி சொல்லிட்டு உடனே கண்ணை திறந்து பார்க்குறான், எங்கே இருக்குதுன்னு
பார்த்தா அங்கே பச்சை பசேல்னு இருக்குது. எனக்கு அந்த பச்சை பசேல் கொடுங்கண்ணா. சரிடா எடுத்துக்கடா போடான்னு இவன் அண்ணனை விட்டு தூரமாக போயிட்டான். நடந்தது என்ன, போன ஊரில் திருடன்கள் வந்து இல்லை 5 ராஜாக்கள் வந்து இவனையும் உனக்கு இருந்த எல்லாவற்றையும் சிறை கைதியாக பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அது அவன் கேட்டு போய் அவனை தப்பிச்சிட்டு வரான். ஆபிரகாம் காண்டர்சன், ஆபிரகாம் அவன் நல்லா பசுமையாக எடுத்தேன்னு கவலைப்படாத, நான் உனக்கு தரப்பா. நீ கால் மிதிக்கிற இடத்த, கண்ணீரிட்டு பார்க்குற இடத்த, எல்லா கானான உனக்கு சுதந்திரமாக தருவேன். அதனால தான் சொன்னேன், லோத்துக்கு ஷார்ட் சைட். லோத்துக்கு என்ன சைட்டுங்க? ஆபிரகாமுக்கு என்ன சைட்டு? லாங் சைட். இப்போ பக்கத்தில் பார்த்துக்கணும், உங்களுக்கு லாங் சைட்டா ஷார்ட் சைட்டா? நீ இம்மைக்குருதியே பார்த்துட்டு இருந்தேன்னா அப்படி தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் உனக்காக பார்ப்பதை நீ பார்க்க வேண்டும். கையை வயசு, ஆண்டவரை நீங்கள் எனக்காக ஆதியிலிருந்து ஆயத்தம் பண்ணதை காண என் கண்கள் திறந்துடும். என்னுடைய சுயத்துக்காக அல்ல, என்னுடைய தற்காலிக வாழ்வுக்காக அல்ல, நித்தியத்திலே நீர் எனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிற அந்த தெய்வீக ஆசீர்வாதங்களை பார்க்க என் கண்களை திறந்துள்ளோம். எப்பொழுது சகரியாவை பார்த்து ஆண்டவர் கேட்டிருக்கலாம், நீ பார்க்கிறது என்னன்னு சொல்லி. சகரியா சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே என்னை சுற்றிலும் ஏராளமான பிரச்சனைகளை பார்க்குறேன், என்னை சுற்றிலும் அம்மோனியர்களை பார்க்குறேன், என்னை சுற்றிலும் தொபியாக்களை பார்க்குறேன். இந்த ஆலயத்தை கட்ட முடியாதபடி பெரிய பெரிய தடைகள் பர்வதங்கள் போல நிற்கிறது. பலவிதமான பிரச்சனை பார்க்குறேன். என்னாடி ஒன்றுமே செய்ய முடியலப்பா. நீ தான் தீர்க்கதரிசனம் கொடுத்தேன் இந்த ஊழியத்துக்கு அழைச்சி, ஆனால் என்னாடி ஒன்றும் செய்ய முடியல. ஏராளமான பிரச்சனை, இந்த ஊழியமே எனக்கு வேண்டாம். இன்னைக்கே ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதி கொடுக்குறேன். நான் பிரசங்கம் பண்ணால் ஒருத்தரும் கை தட்ட மாட்டேங்கிறாங்க. செத்த எலும்புகளுக்கு பேசுறது போல் இருக்கிறது. எலும்புகளுக்கு பேசினாலாவது அவங்க என்னை கல்லெடுத்து அடிக்க மாட்டாங்க. ஆனால் இந்த ஜனங்கள் நான் பிரசங்கம் பண்ணும்போது என்னை முறைச்சு பார்க்குறாங்களே, பயமாக இருக்குது ஆண்டவரே. நான் பிரசங்கம் பண்ணும்போது இதில் நிறைய பேர் எந்திரிச்சு வெளியில் நடந்து போகிறாங்களே, பிரசங்கம் பிடிக்காத மாதிரி. எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, இந்த ஊழியமே வேண்டாம் ஆண்டவரே. காணிக்கை எடுத்தாலும் காணிக்கை தட்டு காலியாக வருது, ஆலயத்தை கட்ட பணம் இல்லை. அதனால இந்த தீர்க்கதரிசன ஊழியமே எனக்கு வேண்டாம். அவர் ரெசிக்னேஷன் லெட்டர் எழுதி கொடுத்துருக்கலாம். ஆனால் ஆண்டவனை பார்த்து கேள்வி கேட்டார், சகரியா நீ காண்பது என்ன? வாசிங்க 2ஆம் வசனத்தை. நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். அதற்கு நான், இதோ முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கை காண்கிறேன். அதன் உச்சியில் அதன் கிண்ணமும், அதன் மேல் அதன் 7 அகல்களும், அதன் உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. சகரியாவை பார்த்து தேவன் கேட்ட கேள்விக்கு சகரியா அழகாக பதில் சொல்கிறார். ஆண்டவரே, நான் என்னுடைய தரிசனத்தில் ஒரு அழகான குத்து விளக்கை பார்க்குறேன். அந்த குத்து விளக்கு முழுவதும் பொன்னினால் செய்யப்பட்ட குத்து விளக்கு. அந்த குத்து விளக்கில் உச்சியில் ஒரு கிண்ணம் இருக்கிறது, அதில் 7 திரிகள் அகல்கள் இருக்கிறது. அந்த உச்சியில் இருக்கிற அகல்களுக்கு போகிற 7 குழாய்களும் இருக்கிறது என்று அவன் தரிசனத்தை பார்த்து அழகாய் சொல்லுகிறான். அப்போ ஆண்டவர் சொன்னார் சகரியாவுக்கு, நீ கண்டது சரியேன்னு சொல்லி அவனை உற்சாகப்படுத்துகிறான். இப்போ சகரியா நான் சொன்னது போல இயற்கை கண்களால் பார்த்திருந்தா அந்த ஆலயத்தை திரும்ப கட்ட முடியாதபடி பல பிரச்சனைகளை தடைகளை பார்த்துருக்கலாம், பெரிய பெரிய பர்வதங்களை பார்த்துருக்கலாம். நான் அதை பார்க்கல, ஆண்டவர் காண்பிக்கிற தரிசனத்தை பார்க்கிறார். ஆண்டவர் என்னத்தை காண்பிக்கிறார்? ஒரு பொன் குத்து விளக்கை காண்பிக்கிறார். பொன் குத்து விளக்கு எதற்கு அடையாளம் என்றால் அது தேவ பிரசன்னத்துக்கு அடையாளம், தேவனுடைய மகிமைக்கு வெளிச்சத்துக்கு அடையாளம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் பிரதானமாய் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்த ஒரு பனிமுட்டு ஒரு பொன் குத்து விளக்கு. அந்த பொன் குத்து விளக்கை ஆசாரிகள் தினந்தோறும் விளக்கேற்றுவது போல ஏற்றி வைப்பார்கள். அந்த பொன் குத்து விளக்கு அணையவே அணையாது, எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்கும். ஏனென்றால் அதுதான் ஆலயத்திற்கு வெளிச்சத்தை தரும். அந்த பொன் குத்து விளக்கில் 7 பிரான்ச்சஸ், 7 கிளைகள் இருந்தது. அந்த 7 கிளைகளும் ஆசாரிகள் வந்து தினந்தோறும் எண்ணெய் ஊற்றுவாங்க. அந்த எண்ணெய் ஊற்றினாதான் அந்த விளக்கு எரியும்.
அது அணையாமல் இருக்கும். ஸோ அந்த விளக்கு தான் அந்த ஆலயத்துக்கு பிரகாசத்தை கொடுத்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவது. ஆகவே அந்த குத்து விளக்கானது இஸ்ரவேல் ஜனத்திற்கு அடையாளம். இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்விதமாய் காரில் நிறைந்த அந்த உலகத்தில் தேவனை பிரதிபலிப்பார்கள், ஆசீர்வாதமாக இருப்பார்கள், இந்த உலகத்தில் ஒளி வீசுவார்கள் என்பதற்கு அடையாளமாக இந்த குத்து விளக்கு காணப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அதே குத்து விளக்கை மீண்டும் பார்க்கிறோம். வாசிங்க, வெளிப்படுத்தல் 1:12 வாசிங்க. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அப்போஸ்தலனாகிய யோவான் தேவனுடைய தரிசனத்தை பத்மூ தீவிலே பார்க்கும் பொழுது தேவன் அவனுக்கு 7 சபைகளை காண்பிக்கிறார். 7 சபைகளை காண்பித்து ஆண்டவர் அவனுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, அந்த 7 சபைகள் 7 பொன் குத்து விளக்குகளுக்கு அடையாளம். அந்த திருச்சபையின் நடுவில், அந்த 7 பொன் குத்து விளக்குகள் நடுவில் நான் உலாவி கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை உயர்த்துவர் ஹல்லேலூயா சொல்லலாமா? வாசிங்க, கடைசி வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தல் 1:20. என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் வலது கரத்தை கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களா, நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளா. ஒரு ஆமென் சொல்லலாமா? யோவான் பத்மூ தீவில் பார்க்க ஒரு தரிசனம், அழகான தரிசனம். 7 பொன் குத்து விளக்குகள். அதற்கு ஆண்டவரே விளக்கத்தை கொடுக்கிறார். இந்த 7 பொன் குத்து விளக்கு என்ன? அதுதான் என்னுடைய திருச்சபை. இரத்தத்தால் விலை கொடுத்து வாங்கின திருச்சபை. இந்த திருச்சபையின் தூதர்களின் கையில் ஏந்திருக்கிறேன். இந்த திருச்சபையின் நடுவே உலாவி கொண்டிருக்கிறேன். அவர்கள் மத்தியில் கிரியை செய்கிறேன் என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். ஒரு ஆமென் சொல்லலாமா? நல்லா 2 கையும் உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, 7 பொன் குத்து விளக்கில் மத்தியில் உள்ளாவிகிற கர்த்தர் இன்னைக்கு என் நடுவில் உள்ளாவதற்காய் ஸ்தோத்திரம். ஆவியான கொண்டு சொல்றார், நீதான் அந்த பொன் குத்து விளக்கு, நீதான் கரத்திருக்கிற பொன் குத்து விளக்கு. இந்த உலகத்தில் உன்னை பிரகாசிக்கும்படியாகவே தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். நீ இந்த இருள் நிறைந்த உலகத்தில் அவருக்கென்று ஒளியாய் இருப்பாய். மலையின் மேல் இருக்க பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. நீயே அவருக்கு ஒளியை கொடுப்பாய், பிரகாசத்தை கொடுப்பாய், வெளிச்சத்தை கொடுப்பாய். உன்னை கர்த்தர் நேசிக்கிறார், உன் நடுவில் உலாவுகிறார், உன்னை கையில் ஏந்தி இருக்கிறார், உன்னோடு கூட பேசுகிறார். இந்த உலகத்தில் நீ ஒரு குத்து விளக்காய் இருக்க கர்த்தர் விரும்புகிறார். 3ஆம் வசனத்தை வாசிங்க. சகரியா 4:3. அதன் அருகில் கிண்ணத்திற்கு வலதுபுறமாக ஒன்றும் அதற்கு இடதுபுறமாக ஒன்றும் ஆக 2 ஒலிவ மரங்கள் இருக்கிறது என்றேன். ஒரு ஆமென் சொல்லலாமா? சகரியா வெறும் குத்து விளக்கை மட்டும் பார்க்கவில்லை. குத்து விளக்குக்கு வலது பக்கம் ஒரு ஒலிவ மரம், இடது பக்கம் ஒரு ஒலிவ மரம் இருக்குதுன்னு சொல்லி தூதனை பார்த்து கேட்கிறார், இந்த ஒலிவ மரம் எதற்கு? பழைய ஏற்பாட்டின் காலத்தில் ஆசரிப்பு கூடாரத்தில் இந்த ஒலிவ மரம் இல்லையே. அங்கே வெறும் ஒரு குத்து விளக்கு தான் இருந்தது. அந்த குத்து விளக்குக்கு ஆசாரில் எண்ணெய் ஊற்றினாங்க, அப்போ இருந்தது. ஆனால் இங்கே 2 ஒலிவ மரத்தை காண்பிக்கிறீரே, இது என்ன என்று 4ஆம் வசனத்தில் கேட்கிறார். அதற்கு தேவதூதன் 11ஆம் வசனத்தில் தான் பதில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அந்த 2 ஒலிவ மரங்களும் வாசிங்க 11. பின்பு நான் அவரை நோக்கி, குத்து விளக்குக்கு வலது புறமாகவும் அதற்கு இடது புறமாகவும் இருக்கிற அந்த 2 ஒலிவ மரங்கள் என்னவென்று கேட்டேன். மறுபடியும் நான் அவரை நோக்கி, 2 பொற்குழாய்களின் வழியாய் தொங்கி பொன்னிறமான எண்ணெயை தங்களிலிருந்து இறங்க பண்ணுகிறவர்களாகிய ஒலிவ மரங்களின் 2 கிளைகள் என்னவென்று கேட்டேன். அதற்கு அவர், இவைகள் இன்னதென்று உனக்கு தெரியாதா என்றார். ஆண்டவரே, எனக்கு தெரியாது என்றேன். அப்பொழுது அவர், இவைகள் 2 சர்வலோகத்துக்கும் ஆண்டவராய் இருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள் என்றார். ஒரு ஆமென் சொல்லலாமா? நல்ல கரங்களை தட்டி. நிறைய பேருக்கு அந்த வசனம் புரிஞ்சிருச்சு. சகரியாக புரியாதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு.
நீங்க நல்லா அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஏமேன். சகரியாவுக்கு தெரியல, அந்த குத்து விளக்கு நடுவில் வலது பக்கம் ஒரு ஒளிவ மரம், இடது பக்கம் ஒரு ஒளிவ மரம். என்ன ஆண்டவன் கேட்குறான்? முதல் தடவை கேட்டப்போ ஆண்டு பதில் கொடுக்கல. மறுபடியும் ஆண்டெல்லாம் பேசி முடிச்சேன். ரெண்டாவது தடவை கேட்குறேன், ஆண்டவரே இந்த ஒளிவ மரத்தை காமிச்சிங்களே, அந்த கிளைகளிலிருந்து பைப்பு வர்றது மாதிரி என்ன வந்துட்டே இருக்கிறது, இது என்னத்துக்கு அடையாளன்னு கேட்டார். அப்போ தான் தேவதூதன் பதில் கொடுக்குறார். பக்கத்தில் பாசனம் ஒரு தடவை கேட்டு ஆண்டு பதில் கொடுக்கலைன்னா ரெண்டாவது தடவை கேளுங்க. சொல்லுங்கள், ஒரு தடவை உன் கேள்விக்கு பதில் வரலைன்னா ஆண்டு பதில் கொடுக்குற வரைக்கும் கேட்டுகிட்டே இருங்க. கட்டாயம் உனக்கு பதில் தருவார். நீ எவ்வளோ தூரம் வாஞ்சியாக இருக்கிற கேட்கறதுக்குன்னு அவர் ஆரம்பமாக இருக்கிறார். சகரியா மீண்டும் மீண்டும் கேட்குறார், என்ன ஆண்டவரே இதனோட அர்த்தம் என்ன? உனக்கு ஒரு சொப்பனம் கொடுக்குறாரா, தரிசனம் கொடுக்குறாரா? புரியலையா? ஆண்டவரிடத்தில் கேளு. ஆண்டவர் அதை உனக்கு வெளிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். ஆண்டவர் சொல்லுகிறாரு, இந்த பொன் குத்து உலக பக்கத்தில் 2 பேர் நிற்கிறாங்க. 2 ஒளிவமரம் நிற்கிறதில்ல, அது மரம் அல்ல, அது அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். தேவ சன்னிதானத்தில் நிற்கிற அபிஷேகம் பண்ணப்பட்ட பிள்ளைகள் தான், கர்த்தருடைய தாசிகள் தான் அவர்கள். மீண்டும் வாசி இந்த கடைசி வசனத்தை. அப்பொழுது அவர், இவைகள் இரண்டும் சர்வலோகத்துக்கும் ஆண்டவராயிருக்கிறவரின் சமூகத்தில் நிற்கிற அபிஷேகம் பெற்றவர்கள். அபிஷேகம் பெற்றவங்க கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? அந்நிய பாஷை பேசுறவங்க கையை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமா? பக்கத்துல பார்த்து, அப்படின்னா நீ எங்க நிக்க வேணும் கேளுங்க. நீங்க எங்க நிக்க வேண்டும்? அபிஷேகம் பெற்றவர்கள் எங்கே நிற்க வேண்டும்? சர்வலோகத்திற்கும் ஆண்டவராயிருக்கிறவருடைய சமூகத்தில் நிற்க வேண்டியவர் நீர். ஹல்லேலூயா. உன்னுடைய அட்ரஸ் அதுதான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன்னுடைய அட்ரஸ் என்னன்னு தெரியுமா? அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தா நீ சர்வலோகத்துக்கும் ஆண்டவராயிருக்கிற சமூகத்தில் நின்று அந்த குத்து விளக்கு எரிந்து பிரகாசிக்கும்படியாக இடித்து பிழிந்த ஒளிவ எண்ணெயை அந்த பொற்குழாய்கள் வழியாக அந்த குத்து விளக்கலை ஊற்றி கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் உன் வேலைங்கிறார். பக்கத்தில் பார்த்து, உங்க வேலை ஒழுங்கா சரியான்னு கேளுங்க. உங்க வேலை என்னன்னு தெரியுமா? உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற காரியம் என்னன்னு தெரியுமா? ஆண்டவர் சொல்றாரு, இவன் 2 பேரும் சாதாரணமானவர்கள் அல்ல, இவர்கள் என்னுடைய சமூகத்தில் நின்று அந்த குத்து விளக்கு அணைந்து போகாதபடி அந்த குத்து விளக்கிற்கு இடித்து பிழிந்த ஒளிவ எண்ணெயை அந்த பொற்குழாயின் வழியாக அந்த பொன்மயமான எண்ணெயை ஊற்றிக்கொண்டே இருக்கிறவர்கள் தான் இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஓராமா சந்துலரா பகந்தா அரா சக்கலபா. தேவனுடைய கரம் சில மேல இறங்கி வருகிறது. ஆண்டவனை பார்த்து சொல்லி, இந்த கடைசி காலத்தில் திறப்புல நிற்க முடியா, என்னுடைய சமூகத்தில் நிற்க முடியா, இந்த குத்து விளக்கு எரிந்து பிரகாசிக்க முடியா, இந்த சபை எரிந்து பிரகாசிக்க முடியா. நான் உன்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறேன், நான் மேல ஒரு முத்திரை வச்சிருக்கிறேன், நான் உன்னை எனக்காக தெரிந்து கொண்டேன். மகனே மகளே, அந்த குத்து விளக்கு அணைந்து போகாதபடி இரவு பகலாக முழங்காலில் நின்று அந்த அபிஷேக எண்ணெயை அந்த ஆவிலே நிறைந்து அந்நிய பாஷையில பேசி அந்த எண்ணெயை இந்த குத்து விளக்கில் ஊற்றி கொண்டே இருப்பதா உன் வேலை. அதற்காக உன்னை தெரிந்து கொண்ட, அந்த நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். என் சமூகத்தில் நிற்பாயா? என்னுடைய பாதத்தில் நின்று அழுவாயா? என்னுடைய சமூகத்தில் நின்று, ஆண்டவரே இந்த குத்து விளக்கு அணைந்து போக கூடாது, இது எரிந்து பிரகாசிப்பதாக. குத்து விளக்கு யார்? அதுதான் தேவனுடைய திருச்சபை. நீங்களும் நானும் இருக்கிற திருச்சபை. இந்த திருச்சபை கார் இருளில் இருண்ட இந்த உலகத்தில் சத்துருவின் போராட்டத்தின் மத்தியில, தடைகள் மத்தியில, எதிர்ப்புகள் மத்தியில எரிந்து பிரகாசிக்க வேண்டுமானால் ஒளிவ மரங்கள் தேவை. கையை உயர்த்தி சொல்லுங்க, நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒளிவ மரம். நல்ல கை அசைத்து சொல்லுங்க, நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒளிவ மரம். என்னை நம்பி அந்த அபிஷேகம் என்ன எனக்குள்ள தந்திருக்கிறார். உனக்குள்ள அபிஷேகம் என்ன இருக்கிறதா? நல்ல அந்நிய பாஷையில பேச பேச உனக்குள்ள பரலோகத்திலிருந்து அந்த எண்ணெய் ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கும். அந்த அபிஷேகம் என்ன மேல இறங்கி வந்து கொண்டே இருக்கிறது. அந்த அபிஷேகம் என்ன பூமியில் உண்டானதல்ல. அந்த அபிஷேகம் என்னைய சாதாரணமா யாரும் செய்ய முடியாது.
அது ஒளிவு என்ன, அது பரிசுத்த என்ன, அது பரலோகத்திலிருந்து இறங்கி வருகிற என்ன, அது தெய்வீக என்ன, அது வியாதிகளை சுகமாக்குற என்ன, அது அற்புதத்தின் என்ன, அது உன்னை புதுப்பிக்கிற என்ன, அது உன்னை அபிஷேகிக்கிற என்ன, அது ஆசீர்வாதத்தின் என்ன, அது ஆரோன் சரஸ்ல இறங்கி வருகிற அபிஷேகத்தின் என்ன, அது விசேஷித்த என்ன. அது எல்லாருக்கும் கிடைக்காது, அது ஒரு சிலருக்கு தான் கிடைக்கும். அது ஆரோன் சரஸ்ல இறங்கி வரும். அந்த எண்ணெயை உன்மேல கர்த்தர் ஊற்றுகிறார். அந்த அபிஷேகம் என்ன உன்மேல் இறங்கி வருகிறது. ஷபாலா ரந்தானாமா ரெக்கேபேர் யாந்தா. அந்த ரெண்டு கை உயர்த்தி நல்ல அந்நிய பாஷையில பேசு. ஆண்டவரே, ஆண்டவரே, அந்த அபிஷேகம் என்ன எனக்கு தேவைப்பா, அந்த அபிஷேகம் என்ன எனக்கு தேவை. அந்த ஒளிவ மரத்திலிருந்து அந்த அபிஷேகம் என்ன, அந்த குத்து விளக்குல ஊற்றப்படும்படியாக என்னை அபிஷேகம் ஆண்டவரே. பழைய ஏற்பாட்டின் காலத்துல அந்த குத்து விளக்குல டெய்லி ஆசால் கொண்டு வந்து எண்ணெய் ஊற்றுவாங்க. அவங்க அந்த எண்ணெய் ஊற்றலைன்னா அது நின்று போயிடும். அதனால தான் பழைய ஏற்பாட்டு இந்த குத்து விளக்குக்கும் இந்த சகரியா காண்கிற குத்து விளக்கும் பெரிய வித்தியாசம். அந்த குத்து விளக்கில் எண்ணெய் ஊற்றலைன்னா அணைஞ்சு போயிடும். ஆனால் இந்த குத்து விளக்குக்கு தேவனே இரவு பகலாக அந்த ஒலிவ மரத்திலிருந்து பொற்குழாய்கள் வழியாக பொன்மயமான இடித்து பிழியப்பட்ட ஒலிவ எண்ணெய் வந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. இடித்து பிழியப்பட்ட ஒலிவ எண்ணெய். அதுக்கு பேர் தாங்க கெத்செமனே தோட்டம். கெத்செமனேனா என்னங்க? ஒலிவ எண்ணெய் செக்காட்டுகிற இடம். இந்த ஒலிவ எண்ணெய் செக்காட்டுகிற இடம் என்ன? அங்கதான் போய் ஆண்டவர் முகங்குப்புற விழுந்து அவருடைய முகத்தின் வேர்வை ரத்தமாய் தரையில விழ, ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணாரு. வேற எங்கேயும் போய் ஜெபம் பண்ணல. அந்த ஒலிவ பழத்தோட்டம் இருக்கிற அந்த கெத்செமனே தோட்டம், அதுதாங்க ஒலிவ எண்ணெய் அனுபவம். இடித்து பிழிந்த சில டைமில் ஆண்டவர் வாழ்க்கையை உடைக்கிறார், நொறுக்கிறார். நொறுக்கப்பட்ட அனுபவம், கண்ணீரின் அனுபவம், வாழ்க்கையில் வேதனை, பலவிதமான சூழ்நிலைகள். அந்த உபத்திரவத்தின் மத்தியிலும் ஆண்டரை விடாதபடி, அப்பா நீங்கள் தான் இறங்க வேண்டும், நீங்கள் தான் பதில் தர வேண்டும் என்று அந்த கடினமான பாதை வழியாய் செல்லும் பொழுதும், உபத்திரம் வழியாய் செல்லும் பொழுதும் உன்னுடைய கையை உயர்த்தி ஜெபிக்கிறாய. ஆண்டவர் சொல்ற, இதுதான் என்னுடைய இடித்து பிழிந்த ஒளிவு என்ன, இதுல நான் பிரியமா இருக்கிறேன். இவர்கள் என்னுடைய சமூகத்தில் நிற்கிற தேவனுடைய தாசர்கள், இவர்கள் வெளியேறப்பட்டவங்க. உங்க யார் தெரியுமா? வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்க நான் ஆயத்தம் பண்ணிட்டு வந்த பிரசங்கமே வேற, போற வழியே வேற. மூணையும் வாசிங்க. என்னுடைய இரண்டு சாட்சிகளும் இரட்டு வஸ்திரம் உடுத்திக் கொண்டிருக்கிறவர்களாய் 1214 அளவும் தீர்க்க தரிசனம் சொல்லும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுப்பேன். ஒரு ஆமென் சொல்லாம அடுத்த வசனம். பூலோகத்தின் ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற 2 ஒலிவ மரங்களும் 2 விளக்கு தண்டுகளும் இவர்களே. ஒரு ஆமென் சொல்லலாமா? பக்கத்தில் இருக்க கைகூடி சொல்லுங்க. 2 விளக்கு தண்டு நீ தாங்க, 2 ஒலிவ மரங்கள் நீங்க தாங்க. இந்த 2 ஒலிவ மரங்களுடைய வேலை என்ன? அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லிக் கொண்டு இருப்பார்கள். கையை உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தருடைய ஆவியான என் மேல இறங்கி வரும் பொழுது, கர்த்தருடைய அபிஷேகம் என்ன என் மேல் இறங்கி வரும் பொழுது நான் தீர்க்கதரிசனம் சொல்லுவேன். தீர்க்கதரிசனம் சொல்லுகிற அதிகாரத்தை எனக்கு கொடுத்திருக்கிறார். அது மட்டுமல்ல, வானத்தை அடைக்கத்தக்க அதிகாரம், மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்கிற அதிகாரம், அற்புதங்களை செய்கிற அதிகாரம், கர்த்தருடைய வல்லமையான அபிஷேகத்தின் அதிகாரம். அந்த அபிஷேகத்தை தான் இந்த ஒலிவ மரத்துக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். பக்கத்தில் சொல்லுங்க, இது சாதாரண ஒலிவ மரம் அல்ல, ஏதோ காட்டில் இருக்கிற ஒலிவ மரம் அல்ல, இது தேவ பிரசன்னத்தில் நிற்கிற ஒலிவ மரங்கள். இந்த ஒலிவ மரங்களுக்கு ஒரு விசேஷத்தை அபிஷேகம், ஒரு விசேஷத்தை அதிகாரம், வரக்கூடிய காரியங்களை முன்னறிவிக்கக்கூடிய அதிகாரம். அவர்களுக்கு அதிகாரத்துக்கு பேர், அவர்களுக்கு பேர் தான் ஜாமக்காரன். ஒரு ஆமென் சொல்லலாமா? பக்கத்தில் பார்த்துக்கள், நீங்கள் ஒரு ஜாமக்காரனாக இருக்க கர்த்தர் தெரிந்து கொண்டாரா? கேளுங்க. நீங்கள் ஜாமக்காரனாக இருக்க உங்களை கர்த்தர் தெரிந்து கொண்டா சும்மா இருக்காதீங்க. சகரியாவுக்கு கர்த்தர் கொடுத்த தரிசனம், அந்த பொன் குத்து விளக்கு பிரகாசிக்க வேண்டுமானால் இந்த 2 ஒலிவ மரங்கள் தீர்க்கதரிசனம் உரைத்து கொண்டே இருக்க வேண்டும்.
உரைத்தால் தான் காரியம் நடக்கும். ஒரு ஆமேன் சொல்லலாமா? கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த கிருபை எனக்கு தாங்க. இந்த ஆலை கட்டி முடிக்கப்பட வேண்டுமானால், இந்த ஆலை கட்டி முடிக்கப்படுகிற வர 2 ஒலிவ மரங்கள் சதா நின்று தீர்க்கதரிசனம் உரைத்து கொண்டே இருக்க வேண்டும். என்ன தீர்க்கதரிசனம் உரைக்கிறாங்க? இந்த ஆலயம் கட்டப்படும், இந்த ஆலயம் கட்டி முடிக்கப்படும். எப்பேற்பட்ட பெரிய பருவதம் வந்தாலும் அதைகள் அகன்று போகும். தேவனுங்களுக்கு கொடுத்த அதிகாரத்தினாலே சாத்தான் கிரிகளை கட்டுகிறோம், இருளின் கிரிகளை கட்டுகிறோம். பூமியில் நீ எதை கட்டுகிறாயோ அது பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். பூமியில் நீ எவைகளை கட்டுவிப்பாயோ அதை கட்டப்பட்டிருக்கும் என்று சொல்லி தங்கள் கைகளை உயர்த்தி கர்த்தருடைய ஆலயம் கட்டி முடிக்கப்படும் வர ஓயாமல் தீர்க்கதரிசனம் சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். ஒரு ராமா ஷக்காலாபா, நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியானவரே என் மேல இறங்கி வாங்க. அந்த தீர்க்கதரிசன ஜெப ஆவியினை நிரப்புவதாக. கர்த்தருடைய ஆலயம் சும்மா கட்டப்படாதுங்க, வெறுமையாக கட்டப்படாது. அது பணத்தினால் கட்டப்படாது, அது பராக்கிரமத்தினால் கட்டப்படாது. அது முழங்காலில் தான் கட்டப்பட முடியும், அது ஜெபத்தினால் தான் கட்டப்பட முடியும், அது அபிஷேகத்தினால் தான் கட்டப்பட முடியும். அது தேவ பிள்ளைகள் எழுந்து நின்று திறப்பில் நின்று கண்ணீரோடு, ஆண்டவரே இதை செய்யும் வரைமை விட மாட்டோம். நான் ஒரு ஜாமக்காரன், எருசலேமினை புகழ்ச்சியாக்கும் வரை இரவு பகலா நான் உம்மை அமர்ந்திருக்க விடாதபடி ஓயாமல் என் சத்தத்தை உம்முடைய சந்திலே கேட்கப்படும். ஆண்டவரே சாந்தானா ராந்தானா மரோஷக்கா ரிகாபா லந்தூனாமஹா. இன்றைக்கு அநேக மேல அந்த அபிஷேகம் இறங்கி வருவதை உணர்கிறேன். இன்னைக்கு அநேக மேல கர்த்தருடைய ஆவியான இறங்கி வருவதை உணர்கிறேன். பெற்றுக்கொள். ஒரு விசேஷித்த அபிஷேகம், ஒரு விசேஷித்த ஜெப அபிஷேகம் உண்மையில இறங்கி வருவதாக. தேவனே உம்முடைய திட்டங்கள் நிறைவேறும் வர, உம்முடைய வாக்குத்தத்தம் நிறைவேறும் வர நான் உம்மை அமர்ந்திருக்க விடுவதில்லை. நான் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒளிவு மரம், நான் திறப்புல நிற்பேன், தடைகளை முறிப்பேன், அந்தகார சங்கிலின் வல்லமையை முறிப்பேன், எதிர்த்து வருகிற இருளின் ஆவிகளை கட்டுவேன். இயேசுவின் நாமத்தில் நீர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தை நான் செயல்படுத்துவேன். நீ சொன்னதை செய்யும் வரை நான் உம்மை விடுவதில்லை. பெற்றுக்கொள். கரங்களை தட்டி அந்த அபிஷேகத்தின் வல்லமை பெற்றுக்கொள். ரிபூரமா ஷக்கலரபா ஓரமாந்தூனா மகந்தா ரிகாபாலா ராமா ஷக்கா. கர்த்தருடைய தூதன் தூங்குற சகரியாவை தட்டி எழுப்பி, இன்னைக்கு அந்த தூதன் இறங்கி வந்திருக்கிறார். உன்னை தட்டி எழுப்புகிறார். மகளே, இது தூங்குற காலம் அல்ல. மகனே, இது தூங்குற காலம் அல்ல. இது எழும்புகிற காலம், இது ஜெபிக்கிற காலம், இது முழங்கால் நீக்கிற காலம், இது அந்நிய பாஷையிலே ஜெபிக்கிற காலம், ஆவிலே நிரம்புகிற காலம். தூதன் உன்னை தட்டி எழுப்புவார். ராக்காலங்களை தட்டி எழுப்புவார். முதல் ஜாமத்தினை தட்டி எழுப்புவார். 4ஆம் ஜாமத்தினை தட்டி எழுப்புவார். நான் இந்தோனேஷியா போயிருந்தேன். அங்க ஒரு பிரசங்கியார் பேசிட்டு இருந்தார். வந்தோடனே தீர்க்கதரிசி சொன்னார் தூதன் என்னை காலை தோறும் 3 மணிக்கு தட்டி எழுப்புறார் சொன்னார். 3 மணிக்கு தூதனை சந்திக்க வந்ததிலிருந்து என் ஊழியம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. என் ஊழியத்தில் கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார். யாக்கோபுக்கு அந்த 3ஆம் ஜாமத்தில் தூதன் தரிசனமாகி யாக்கோவின் தொடைச்சந்தை தொட்டார். அன்றிலிருந்து யாக்கோவின் வாழ்க்கை உதயம் ஆயிற்று. ஆசீர்வாதங்கள் வர ஆரம்பித்தது, பெருக்கத்தின் நன்மைகள் வந்தது. அன்றுதான் ஆதியாகமம் 32 கேட்டான், என்னை ஆசீர்வதியும் கர்த்தாவே, என்னை ஆசீர்வதியும் கர்த்தாவே. அப்பொழுது ஒரு தூதன் யாக்கோபை தொட்டான். எந்த மணி நேரத்தில்? அந்த 3ஆம் ஜாமத்தில், பொழுது விடிவதற்கு முன்பதாக. 6 மணி வரைக்கும் தூங்கினா உனக்கு தேவதூதன் வரமாட்டாரு. ஆமா, 3 மணி 4 மணி 5 மணிக்கு முன்னாடி எழுந்து ஜாமண்டவர்களை தேடி தூதன் வருவார். கைகளை உயர்த்தி, தூதன் எனக்கு வருவானாக, சொப்பனத்தில் வருவார்களாக, தரிசனத்தில் வருவார்களாக. யாருக்கெல்லாம் தூதன் வந்து உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறீங்களோ எழும்புங்க. 3 மணிக்கு அலாரம் வச்சு எழும்புங்க. 4 மணிக்கு எழும்புங்க. 5 மணிக்கு முன்னாடி எழும்புங்க. தேவ சமூகத்தில் காத்திருங்க. யாக்கோபை சந்தித்த தூதன் உங்களை சந்திக்க வருவார். நீங்க அதிகாலையில் எழுந்து ஜெபம் பண்ணீங்கன்னா, பொழுது விடிவதற்கு முன்னாடி அதிகாலையில் இருட்டோட இயேசுவை போல எழுந்து ஜெபம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கும். உங்கள் கடன்கள்லாம் அடைக்கப்படும். ரொம்ப கடன் சொல்லி அழுதுகிட்டே இருக்கிறீங்களா? அதிகாலையில் இருந்து ஜெபம் பண்ணி பாருங்க, உங்கள் கடன்கள் அடைக்கப்பட கர்த்தர் வழியை திறப்பார்.
நடக்காதவைகள் நடக்க ஆரம்பிக்கும், வழிகள் திறக்கும், தேவனுடைய ஆசீர்வாதம் இறங்கி வரும். இன்றையிலேருந்து டெஸ்ட் பண்ணி பாரு, நாளையிலேருந்து கர்த்தர் உங்களுக்கு செய்வார். ஒரு ஆமைன்னு சொல்லலாமா? ஆமாம். இன்னும் நான் நிறைய பிரசங்கம் பண்ண வேண்டும். இன்னும் பிரசங்கத்தையே ஆரம்பிக்கலை. எல்லாம் டைமை பார்க்குறாங்க, முடிச்சிடலாமான்னு கேட்குறாங்க. ஏமா சாரி, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டா. 6ஆம் வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல. போது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகின்னு சொல்லி திரும்ப திரும்ப சகரியான புத்தகத்தில் வரும். ஸோ இதை பற்றி ஒரு விளக்கத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தை பழைய ஏற்பாட்டின் காலத்தில் பரிசுத்த ஆவியானவர் அநேகர் மேலே இறங்கி தெளிவாய் தீர்க்கமான வார்த்தை கொடுத்தார். அப்போது இன்றைக்கி கூட நிறைய பேர் சொல்கிறாங்க, ஆண்டவர் என்னோடு பேசினார், ஆண்டவர் என்னோடு பேசினார். ஆமாம், இந்த ஆண்டவனோடு பேசினாருங்கிறத அவங்களுக்கு ரொம்ப ஒரு எக்ஸ்கியூஸாக எடுத்துக்கிறாங்க. சர்ச்சிலேயே இருப்பாங்க, திடீர்னு கொயரை விட்டு என்னன்னா, ஆண்டவர் என்னை கொயரை விட்டு நிற்க சொன்னார்பாங்க. எந்த ஆண்டவர் சொன்னாருன்னு தெரியல. ஊழி செஞ்சிட்டே இருப்பாங்க, திடீர்னு ஆண்டவனை வேறு சர்ச்சுக்கு போக சொன்னார்பாங்க. அது எந்த ஆண்டவர், அந்த ஆண்டவர் பேர் எனக்கு தெரியல. சர்ச்சுக்கு வந்துகிட்டே இருப்பாங்க, திடீர்னு ஆண்டவனை வேறு சபைக்கு போக சொன்னார். இப்போ இந்த சபைக்கு போக சொன்ன ஆண்டவர் யார்? திடீர்னு ஆண்டவர் மனம் மாறிட்டாரா? திடீர்னு ஆண்டவர் வேணும் மைண்டை மாற்றிட்டு வேண்டாப்பா இந்த சர்ச்சு வேண்டாம் வேறு சபைக்கு போன்னு சொன்னாரா? இப்படி ஆண்டோட பேரை வம்புக்குள்ள இருக்கிற அநேகம் பேர். அவங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவர் பேரை வம்புக்குழுக்காதீங்க. உங்களுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை, நான் போகிறேன்னா தாராளமாக போயிட்டு வாங்க, அது பிரச்சனை இல்லை. எனக்கு இங்கே தொடர்ந்து இந்த கொயரில் இருக்க வரும்ல, பாட வரும்ல, பிரசங்கம் பண்ண வரும்ல, ஒளிஞ்சு சொல்லிட்டு போங்க, பிரச்சனை இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்லாத நீ சொன்னேன்னு சொன்ன, ஆமாம் பிரச்சனை உனக்குதான். ஆண்டவரோட பெயரை வீணில் வழங்கக்கூடாது. நான் ஆண்டவர் சொன்னான்னு சாதாரணமாக சொல்ல மாட்டேன். ஏன்னா யெகோவா எனும் நாமமுடைய கர்த்தர் பயபக்திக்குரியவர். ஆமென். அவருடைய நாமத்தை நான் தவறாக சொல்லவே முடியாது. அவர் சொல்லாத நான் சொன்னால் நான் சபிக்கப்பட்டவன். என்றால் அவருடைய நாமம் அவ்வளோ பயபக்திக்குரியது. அதனாடி சாதாரணமாக சொல்ல மாட்டோம். உள்ளத்தில் அப்படி நினைக்கிறேன், உள்ளத்தில் அப்படி கர்த்தர் பேசுவது போல் உணர்கிறேன், அது வேறு. ஆனால் கர்த்தர் சொன்னார், இந்த கர்த்தருங்கிற வார்த்தைக்கு பயங்கரமான மதிப்புண்டு. என்றால் அவர் பொய் சொல்லாத தேவன். அவர் சொல்லுகிறத அப்படியே நிறைவேற்றுவார். அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். அவருடைய நாமத்தை நான் வீணில் வழங்கவே கூடாது. அதாவது பழைய பைபிள் இருக்கிற தீர்க்க தரிசனத்துக்கும் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வந்ததுன்னு சொல்கிறதுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. பைபிளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் 100க்கு 100 அது தேவனால் சொல்லப்பட்ட வார்த்தை, அது தேவனுடைய ஆவியினால் சொல்லப்பட்ட வார்த்தை. இந்த பைபிள் இருக்கிற ஒவ்வொரு வசனத்திலும் கர்த்தருடைய ஆவியான இருக்கிறார். அதில் ஒரு எழுத்தின் உறுப்பு கூட மாறி போகாது, ஒரு கமா கூட மாறி போகாது. என்றால் அந்த இன்ஸ்பிரேஷன் தேவ ஊழியர்கள், தேவ தீர்க்கதரிசிகள், பரிசுத்தாவியானவர் அவளுக்கு ஒவ்வொரு வார்த்தையும் கொடுத்தாரு. அந்த வார்த்தையை தான் அவங்க பேசுகிறாங்க. அதில் ஒரு வார்த்தை கூட்டம் இல்லை, குறைக்கும் இல்லை. முன்னாடி பைபிள் இன்ஸ்பிரேஷன் அது 100க்கு 100 ஆவியானவரால் கொடுக்கப்பட்ட வார்த்தை. 2 தீமோத்தேயு 3:16 அவதமாய் சொல்லுகிறது. 2 பேதுரு 1:20-21 அவதமாய் சொல்லுகிறது. அந்த வசனத்தை வீட்டில் போய் படித்து பாருங்கள். பேதுரு என்ன தெரியுமா சொல்கிறாரு? பேதுரு அந்த 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்தில் 19ஆம் வசனம் நினைக்கிறோம் சொல்லும்போது, நாங்கள் மறுரூப மலையில் இருந்தோம். மறுரூப மலையில் இருந்த பொழுது ஆண்டவரே எங்களுக்கு நேரடியாக தரிசனமானார். அவருடைய சத்தத்தை நாங்கள் கேட்டோம். ஆனால் அந்த சத்தத்தை விட இந்த பைபிள் எழுதியிருக்கிற சத்தம் தான் அதிக உறுதியானதுன்னு சொல்லுகிறார். பேதுரு கண்ணால் பார்த்தது, காதால் கேட்டது, அந்த காட்சி விட நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தை இருக்குதுங்களே, அது விடியற் காலத்தை விழிச்சங்க. ஸோ அதுதான் தேவனுடைய வார்த்தையினுடைய முக்கியத்துவம். 100க்கு 100 ஒரு வார்த்தை கூட பிசகாது தேவனுடைய வார்த்தையில். இன்றைக்கு வரக்கூடிய நமக்கு தீர்க்கதரிசிகள் சொன்னாங்க, அல்லது எனக்கு சொப்பனம் வந்துச்சு, அல்லது கர்த்தனோடு பேசினா, அல்லது கர்த்தருடைய வார்த்தை எனக்கு வந்துச்சுன்னா அது 50க்கு 50. எவ்வளோங்க? ஆமாம்,
50-50னா 50% மனுஷிகம், 50% தெய்வீகம். சிலருக்கு 75% மனுஷிகம், 25% தெய்வீகம். சிலருக்கு 90% மனுஷிகம், சிலருக்கு 10% தெய்வீகம். அம்மா வியாதியாக இருக்க பார்த்த சீக்கிரம் சவப்பெட்டி பார்த்தேன். இந்த சவப்பெட்டியெல்லாம் ஆண்டவர் தரக்கூடிய தரிசனம் இல்லை. ஏமா இதெல்லாம் கள்ள தீர்க்க தரிசன ஆவி. இதை அடியோட துரத்தணும், வேரோடு பிடிங்கறியணும். சாபமான வார்த்தைகள், இதான காரியங்கள் எல்லாம் ஆண்டு தரமா. அப்போது ஒரு ஆண்டவர் தெரிகிற வார்த்தை கடையாளம் 5 அடையாளத்தை சொல்கிறேன். முதல்ல ஏசாயா 8:20 வாசிங்க. வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். இந்த வார்த்தையின்படியே சொல்லாவிட்டால் அவர்களுக்கு விடியற் காலத்து வெளிச்சம் இல்லை. விடியற் காலத்து வெளிச்சம் இல்லைன்னா தேவனுடைய வெளிப்பாடு இல்லை. அவளுக்கு வந்த வெளிப்பாடு மனுஷிக வெளிப்பாடு. அது வேற சோர்ஸ் மூலமாக வந்தது. தேவனிடத்திலிருந்து ஒரு வெளிப்பாடு வரும் என்றால் அது வேதத்தின்படி சாட்சி ஆகமத்தின்படி இருக்கும். இப்போ வேதத்தில் ஏற்கனவே ஆண்டவர் வெளிப்படுத்தின சத்தியத்துக்கு மாறா வெளிப்படுத்தின வார்த்தைக்கு அப்பாற்பட்டு ஒரு வெளிப்பாட்டை தேவன் தரமாட்டார். நாம் விசுவாசிக்கிறது மனுஷீக வாழ்வுக்கு தேவையான எல்லா வெளிப்பாடுகளும் ஏற்கனவே தேவன் கொடுத்து விட்டார். இனி அதோட இன்னும் சேர்த்த மாட்டார். அதனாடி உனக்கு புதுசாக ஒரு வெளிப்பாடு வந்ததுன்னா அது இந்த பைபிள் இல்லைன்னா அது தேவனுடைய வெளிப்பாடு அல்ல, அது வேறு விதமான வெளிப்பாடு. 2வது, தேவன் உனக்கு ஒரு வார்த்தை சொன்னால் அதை திரும்ப திரும்ப உனக்கு உறுதிப்படுத்துவார். ஒரு விஷயம் விளம்புன 2 விஷயம் கேட்டேங்கிறார். எனக்கு ஆண்டு சொன்ன அநேக நான் ஏற்கனவே சொன்னது போல் இந்த ஆலயத்தை கட்டக்கூடிய தரிசனம், தீர்க்க தரிசனம் ஒரு தடவை இல்லை, பல முறை, ஒரு 40-50 முறையாக ஆண்டு சொல்லியிருப்பார். ஆலயத்தை தருவேன், இப்படி செய்வேன், அப்படி செய்வேன், ஈஸியாக இருக்கும். பல மனிதர்களை கொண்டு பல காலங்களை திரும்ப திரும்ப உறுதிப்படுத்தினார். என்னுடைய உள்ளத்தில் பேசினார், மற்றவர்கள் மூலமாய் பேசினார். அவை திரும்ப திரும்ப உறுதிப்படுத்துவார். 3வது, தேவன் கொடுத்த தீர்க்க தரிசனங்களை பிறர் மூலமாய் உறுதிப்படுத்துவார். உனக்கு சொன்னதை இன்னொரு மூலமாக உனக்கு ஆண்டவர் இப்படி உங்களுக்கு சொல்கிறாருங்கன்னு சொல்லுவாங்க. அதுதான் தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தை. உனக்கு ஆண்டவர் பேசுகிறது அவங்களுக்கு தெரியாது, ஆனால் உனக்கு தெரியாமலேயே மற்றவர்கள் இப்படி ஆண்டவர் உங்களை செய்யப்படுறதா சொல்கிறான்னு சொல்லுவாங்க. அதுக்கு பெயர் தீர்க்க தரிசன உறுதிப்பாடு. 4வது, ஆமோஸ் 3:7, கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு பேர் என்ன? அவங்க தேவ சமூகத்தில் நிற்கிறவங்க, தேவனிடத்தில் கேட்கிறவங்க. ஆண்டவரே, இந்த சகோனுக்கு இதை குறித்து என்ன, இந்த சகோதரிக்கு என்ன சொல்ல வேண்டும், தேவனுடைய பார்த்து நிற்கிற அவர்களுக்கு தேவன் தம்முடைய சித்தத்தை ரகசியத்தை வெளிப்படுத்துவார். தேவனுடைய பார்த்து. அப்போ அவர் ஊழியக்காரனை பற்றி உனக்கு சொல்ல மாட்டார், சபையை பற்றி உனக்கு சொல்ல மாட்டார். ஏற்கனவே வெளிப்படுத்தல ஒன்றுல பார்த்தது போல 7 தூதர்களுக்கு தேவன் சொல்லுகிற வார்த்தை. 7 தூதர்கள், 7 சபையின் தூதர்கள். அவை சபைக்குரிய காரியத்தை சபையின் தூதனுக்கு அறிவிப்பார். உன்னை பற்றிய விசுவாசியை பற்றிய காரியத்தை பாஸ்டுக்கு தெரியப்படுத்துவார். அப்படின்னா உனக்கு கர்த்தர் உன்னோடு பேசின மாதிரி உனக்கு ஒரு சொப்பனம் தரிசனம் இருந்ததுன்னா அதை கொண்டு பாஸ்ட்டை கேட்கணும். ஆண்டவரே, இப்படி என்னுடைய உள்ளத்தில் உணர்கிறேன், இதை பற்றி நீங்கள் எனக்கு ஜெபம் பண்ணி சொல்லுங்கன்னு கேட்கணும். இந்த ஊழியக்காரர் அதை பற்றி உனக்கு ஜெபம் பண்ணி உனக்கு ஆலோசனை கொடுப்பார். அதுக்கு மேலே உன்னுடைய சுய சித்தத்தின்படி நடந்தால் அது உனக்கு ஆபத்து. இப்படி கர்த்தர் எனக்கு பேசினார், இப்படி தான் இருப்பேன், சர்ச்சுக்கே வர வேண்டான்னு பேசினார், வீட்டில் ஒரு ஜெப கூட்டம் ஆரம்பிக்க சொன்னார், இதெல்லாம் கள்ள தீர்க்கதரிசியின் ஆவி. சர்ச்சுக்கு போக வேண்டாம்னு ஆண்டு சொல்லுவாரா? சபை குடிவதில் விட்டு விடாதுன்னு சொல்லியிருக்கிறார். நீ தனியாக வீட்டிலேயே ஜெபம்னு வாசம் போட்டு ஜெபம்னு சொல்லுவாரா? நான் சொன்னது மேலே எழுதப்பட்ட சொல்லப்பட்ட வார்த்தையை மீறி தேவனதையும் பேச மாட்டார். அதுக்கு மேலே பேசினீங்கன்னா அது அதிக பிரசங்கித்தனம், ஆண்டவருக்கு மிஞ்சின ஞானி. ஆகவே அப்படி செய்யக்கூடாது. ஒரு விசுவாசி உனக்கு மேலே இருக்கிற ஊழியனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். அந்த ஊழியனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கும். அதுதான் உன் தலைக்கு அலங்காரமாக இருக்கும், அதுதான் உன் தலைக்கு எண்ணெய் போல் இருக்கும். அந்த ஊழியக்காரருடைய வார்த்தை மீறி எல்லை மீறி எதையும் செய்யக்கூடாது. அதுக்கு மாறா எனக்கு கர்த்தர் பேசுகிறார், என்னோட கர்த்தர் சொன்னார், நீங்கள் அதெல்லாம் அதுக்கு ஒத்துக்க மாட்டீங்கன்னா அது நீ எங்கேயோ குழியில் விழ போகிறேன்னு அர்த்தம். நான் உங்களை பயப்படுத்திருக்கா சொல்ல,
வேத வார்த்தை உங்களுக்கு தெளிவாக போதிக்கிறோம். ஏமா சத்தியம் இதுதான். இந்த சத்தியத்தை நீங்கள் தெளிவாக இருந்துக்கொள்ள வேண்டும். ஏன் அதை சொல்கிறேன்னா, ஒரு பிள்ளை சில வாரங்களுக்கு முன்பதாக என்னிடத்துல வந்து பேசினான். பாஸ்டர், நல்ல பிள்ளை, அவன் பிள்ளை மேலே தப்பு இல்லை, நல்ல அருமையான ஆவிக்குரிய பிள்ளை, ஆராதிக்கிற பிள்ளை, அறியாமையினால் செய்கிறாங்க. அந்த பிள்ளை எனக்கு வந்து சொன்னான், பாஸ்டர் என்னோட கர்த்தர் பேசினார். என்னம்மா பேசினார்? இங்கே யூத் மீட்டிங் நடக்கிறதுக்கு கூட நிறைய பேர் கொண்டு வர சொன்னார். ஆனால் எனக்கு அதுக்கடுத்து உடனே கல்யாணம் நடக்குது. ஒரு தேதி சொன்னேன், செப்டம்பர் 21 நினைக்கிறேன். செப்டம்பர் 21 எனக்கு கல்யாணம் நடக்கும்னு நான் சொன்னார். 2 வாரம் தான் இருக்கும் செப்டம்பர். அப்படியாம்மா, ரொம்ப சந்தோஷம், கர்த்தர் சொன்ன வார்த்தை முடியும் எனக்கு செய்வாராகன்னு. அப்புறம் யாரும்மா மாப்பிள்ளை எனக்கு கிடைக்கல பாஸ்டர், மாப்பிள்ளையே தெரியல, ஆனால் கர்த்தர் டேட்டை கொடுத்துட்டாரு, கல்யாணம் நடக்கும்னார். இதை என்ன சொல்கிறது? டேட்டை கொடுத்துட்டார், மாப்பிள்ளை கொடுக்கல, கல்யாணம் நடக்கும். நான் அவ்வளோ உறுதியாக சொல்கிறேன். எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. நல்ல வேலை பாஸ்டமாக வந்தாங்க, அவங்ககிட்ட விட்டுட்டு நீங்கள் பார்த்துக்கணும், பிரச்சனையான கேஸெல்லாம் அம்மாட்டு விட்டுரும். அம்மா கேட்டாங்க, எந்த வருஷம் செப்டம்பர் மாதம்னு கேட்டாங்க. பாருங்க, இதுதான் தெய்வீக ஞானம். அவங்க எனக்கு எந்த வருஷம்னு சொல்லலை. சரிம்மா, அப்போ இன்னும் அடுத்த வருஷம் நடக்கலாம், பிறகு நடக்கலாம், ஜாமனும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆலோசனை கொடுத்து அனுப்புனாங்க. ஸோ இந்த மாதிரியெல்லாம் சில வந்து இந்த பையனை கல்யாணம் பண்ணார், இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி, இந்த பையன் எனக்கு ஃபோட்டோவில் மடத்தில் காமிச்சார், ஜபத்தில் காமிச்சார். நீ கண்ணை வச்சு கண்ணடிச்சிட்டு பிறகு அந்த பையனை பற்றி சொப்பனை பார்த்துட்டு இந்த உன்னை என்ன பண்ணோன்னு நினைக்கிறேன். ஆண்டவனுக்கு அப்படி காமிச்சானா அவனுக்கும் காமிச்சிருப்பார். அவனுக்கு காமிக்காம உனக்கு மட்டும் ஒத்த தரிசனம் கொடுப்பாரா? நிச்சயமாக கொடுக்கவே மாட்டார். ஸோ இந்த மாதிரியெல்லாம் தரிசனத்தை பார்த்து ஏமாந்து போகக்கூடாது. கர்த்தர் சொன்னால் கர்த்தர் தெளிவாய் பேசுவார், தேவையானதை பேசுவார், சரியான வழியில் நடத்துவார். 4வது கர்த்தர் பேசுறது கிடையாலும் உன்னுடைய உள்ளத்தில் குழப்பம் இருக்காது. 5வது உன்னோடு அவர் பேசினான்னா உன்னுடைய மைண்டில் ஒரு பீஸ் இருக்கும், சமாதானம் இருக்கும். அதை நடப்பதற்கு தேவன் சரியான வழி நடத்தல கொடுப்பார். ஆகவே உங்களுக்கு வரக்கூடிய சொப்பனங்கள், ஏவுதல்கள், உள் உணர்வுகள் இதெல்லாம் கர்த்தருடைய பாதத்தில் வச்சு ஜெபம், ஆண்டவர் இதுக்கு தெளிவு உண்டாகும். இது நீங்கள் சொன்னீங்கன்னா அதை காண்பித்து கொடுங்க, வழியில் காண்பி. உங்களுடைய வார்த்தை தானா, அதை திரும்ப திரும்ப உறுதிப்படுத்தணும். எடுத்தோன்னே ஆண்டவர் பேசிட்டார், ஆண்டவர் சொல்லிட்டார், இப்படி தான் நடக்கும். அது யாரோ ஒரு பொண்ணு சில வருஷத்துக்கு முன்னாடி பாஸ்டர்கிட்ட வந்து சொன்னாலாமா, பாஸ்டர் டேவிட் பிரகாஷை செத்து போகிற மாதிரி நான் சொப்பனம் பார்த்தேன், 4-5 வருஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவர் சொன்னால் இன்னும் நான் உயிரோடு இருக்கிறேன், அந்த பிள்ளை எங்கே இருக்கான்னு தெரியல. ஆமாம், செத்து போயிட்டா பாஸ்டர், நீங்கள் தான் அடுத்த பாஸ்டர், உங்களே தான் கர்த்தர் எடுத்து ஆயத்தப்பட சொல்கிறார். பாஸ்டர் தெரியும், நல்லா கொடுத்தாரு. ஆமாம் ஆமாம், அந்த மாதிரி இருக்கணும், சரியாக கொடுக்க வேண்டியது அவசியம். ஆமாம், ஆண்டவர் இப்படியெல்லாம் காமிக்க மாட்டார். இதெல்லாம் தவறான பொய் தீர்க்க தரிசனங்கள். நீங்கள் உங்களை குறித்த வெளிப்பாடுகளை கர்த்தர் தருவார். உங்கள் ஊழியத்தை பற்றி வெளிப்பாடுகள் கர்த்தர், எந்த வெளிப்பாடும் அது தேவனுடைய ஆலோசனைக்கு உட்பட்டது, தேவ மனிதனுடைய வழிநடத்தலுக்கு உட்பட்டது. எது வாழ்ந்தாலும் தேவனிடத்தில் வந்து கேட்க வேண்டும். ஆகவே இந்த காரியத்தை உங்களுக்கு தெளிவுண்டாக முடியாய் சொல்லுகிறேன். யாரையும் தாக்கறக்கோ இது பண்ணுறக்கோ அல்ல, நீங்கள் இதை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் பேசுவது, அதை நான் புரிந்து கொள்வது எப்படி, அதை அறிந்து கொள்வது எப்படி, அதன்படி நடப்பது எப்படி என்று சொல்லி மனசில் வரதெல்லாம் ஆண்டவர் பேசினார் சொல்லாதபடி நல்ல எண்ணங்களை கொடுக்கலாம். என்னுடைய உள்ளத்திலே கூட ஆண்டவர் அநேக எண்ணங்களை கொடுக்குறார். கொடுத்தோன்னா ஆண்டவர் சொல்லிட்டா நினைக்கிறதில்ல, அதை வச்சு ஜெபத்தில் ஊற வச்சு அதை கர்த்தர் உறுதிப்படுத்துகிற வரைக்கும் பொறுமையாய் காத்திருப்போம். கர்த்தருக்கு சிலதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கலன்னா மறைஞ்சு போயிடும். அந்த ஆசைகள், நிறைய எண்ணங்கள் வரும், வந்தோன்னா அது நிறைவேறாது. ஆனால் சிலதெல்லாம் கர்த்தர் தொடர்ந்து அந்த பாரத்தை கொடுத்து கொண்டே, இதை செய் என்று ஏவுதலை கொடுத்து கொண்டே இருப்பார். அப்படி கொடுக்கும்போது அவரே வழிகளை திறப்பார். ஆமென்னு சொல்லலாமா? சரி, நான் முடிக்க போகிறேன். 6ஆம் வசனம் மீண்டும் வாசிங்க. அப்பொழுது அவர் செருபாபேலுக்கு சொல்லப்படுகிற கர்த்தருடைய வார்த்தை என்னவென்றால், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லலாமா?
சகரியாவுக்கு தேவன் ஆலயத்தை கட்ட 4 தீர்க்க தரிசன வாக்கு தத்தங்களை கொடுத்தார். அவைகள் முதலாவது தீர்க்க தரிசன வார்த்தை இதுதான்: பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். யார் அந்த வார்த்தையை சொல்லுகிறார்? சேனைகளின் கர்த்தர். நம்முடைய தேவனுக்கு ஒரு விசேஷித்த நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமத்துக்கு பெயர் சேனைகளின் கர்த்தர், லார்ட் ஆஃப் ஹோஸ்ட்ஸ், லார்ட் ஆஃப் சபையோத், சபையோத்தின் தேவன். அப்படி என்றால் சேனைகளின் கர்த்தர். கையை உயர்த்தி சொல்லுங்க, சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய விசேஷித்த நாமம். சில சமயத்தில் அந்த நாமத்தை வெளிப்படுத்துகிறார். யோசுவாக்கு அந்த நாமத்தை வெளிப்படுத்துகிறார். யோசுவா அந்த யுத்தத்துக்கு முன்பதாக எரிகோவுக்கு முன்பதாக திகைத்து நின்ற பொழுது சேனைகளின் கர்த்தர் நாமம் சேனைகளின் கர்த்தர் என்று அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் என்பது சாதாரண காரியம் அல்ல. வானத்துக்கும் பூமிக்கும் சொந்தக்காரராகிய தேவன். தேவதூதர்களை சேனைகளாய் கொண்டு வந்திருக்கிறவர். தேவதூதர்கள் அவருக்கு முன்பதாக அந்த அக்னிமயமாக பறந்து போகிற அந்த சேனை, குதிரை வேறு சேனை தான் தேவதூதர். சொன்ன ஆகும், முடியாத செய்வாங்க, ஒரே நிமிஷத்தை என்ன வேணாலும் செய்வாங்க. இந்த சேனைகளுக்கு கர்த்தர் தான் சொல்றாரு, சகரியா இதெல்லாம் நடக்கலைன்னு யோசிச்சுட்டு இருக்காத. உன்னுடைய பலத்தினால், பலம்னா பண பலம், புய பலம், இனமாக ஆட்கள் பலம், இன்னும் அரசியல் பலம், மற்ற பலம், மருத்துவ பலம், இந்த பலத்தினால் நடக்காது. பராக்கிரமனுடைய சக்தினால் அல்ல, சக்தினால் அல்ல, சாமர்த்தியத்தினால் அல்ல, படிப்பினால் அல்ல, ஞானத்தினால் அல்ல, அறிவினால் அல்ல, என்னுடைய ஆவினாலே. கையை உயர்த்தி ஒரு நன்றி சொல்லலாமா? உங்களுக்கு ஆண்டு அநேக வாக்கு தத்தங்களை கொடுத்துருக்கலாம், அநேக தீர்க்கதரிசன வார்த்தைகள் வந்திருக்கலாம், அநேக தரிசனங்கள் வந்திருக்கலாம். நீ எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்துருக்கலாம், ஒன்றுமே நடக்கலன்னு நினைக்கலாம். எனக்கு ஆவியானவனுக்கு சொல்கிறார், தம்பி தங்கச்சி, உன்னுடைய பலத்தில் அல்ல, உன்னுடைய முயற்சியில் அல்ல, உன்னுடைய பண பலத்தில் அல்ல, உன்னுடைய படிப்பில் அல்ல, உனக்கு தெரிஞ்ச இன்ஃப்ளூயன்ஸ்னால் அல்ல, என்னுடைய ஆவியினால் நான் உனக்கு அதை செய்ய போகிறேன். நான் உனக்கு செய்ய போகிற காரியம் அற்புதமானதாக இருக்கும். அதை மனுஷன் செஞ்சான்னு சொல்லி மனுஷன் பெருமை பாராட்ட முடியாது. அதுல மனுஷனுக்கு இடமே இல்லை, மனுஷனுடைய சக்திக்கு இடமே இல்லாதபடி நான் தான் எதை செய்தேன் என்பதற்கு ஆதாரமாக நானே அதை செய்வேன், நானே அதை செய்து முடிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். காலையில் முதலார சொன்னது போல, ஆமாம், குழந்தை எனக்கு பிறக்கல, அதற்காக நான் போய் டெஸ்ட் டியூப் பேபியை உருவாக்க பார்த்தேன், அதற்காக இதை பண்ண பார்த்தேன், அதை பண்ண பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நீ பலதை முயற்சிக்கலாம். என்ன முயற்சித்தாலும் அவர் தெரியலன்னா உனக்கு ஒன்றுமே வராது. சில அப்படி சாட்சி சொன்னாங்க, எவ்வளோ முயற்சி பண்ணையா, டெஸ்ட் டியூபுக்கு போனோம், இதுக்கு போனோம், அதுக்கு போனோம், ஃபெர்டிலிட்டி சென்டர் போனோம், என்ன பண்ணியும் கிடைக்கல. ஒரு அம்மா அப்படி சொன்னாங்க, எதையும் பண்ணல, கர்த்தரை நம்பினேன், அதெல்லாம் ஃபெயிலியர் ஆனாலும் கர்த்தரே எனக்கு கொடுத்தார். அதுதாங்க ஆசீர்வாதம். நீ அந்த டெஸ்ட் டியூப் மூலியெல்லாம் முயற்சி பண்ண அவசியம். ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவர் உனக்கு ஒரு குழந்தையை தர சித்தமானால் அவரே அதை தர வல்லவர். அவர் தருவது உனக்கு ஆசீர்வாதமா இருக்கும். அதற்காக இதையும் அதையும் நீ முயற்சி பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. அவர் பாதத்தை பற்றிக்கொள், அவர் உனக்கு தர வல்லவர். நம்முடைய அங்கலாய்ப்பிற்காக இதெல்லாம் பண்ணலாம், ஆனால் தேவன் சிருஷ்டிக்கர்த்தர், அவர் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. இன்னொரு குடும்பத்தில் நம்முடைய சபைக்கு வருகிற தம்பி சாட்சி கொடுத்தார். எனக்கு விந்தே இல்லைன்ட்டாங்க, கல்யாணம் ஆகி குழந்தையே பிறக்கிற சான்ஸ் இல்லைன்ட்டாங்க. என் மேலே தான் தப்பு, எனக்கு விந்து இல்லை, ஆண்மைத்தன்மை இல்லை. ஆனால் நாங்கள் விடாமல் ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் என்னுடைய சந்ததியை உருவாக்கி எனக்கு இன்னொரு குழந்தை தந்தார். வித்து இல்லை என்று டாக்டர்கள் சொன்னாலும் கர்த்தர் ஒரு வித்தை உண்டு பண்ணி அவருக்கு ஒரு சந்ததியை தந்த தேவன் நம்முடைய தேவன். நல்லா கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? இன்றைக்கும் அற்புதங்களை செய்கிற தேவன். இன்றைக்கு ஒருத்தர் காலம் முதல் 6 குழந்தைக்கு பேர் வச்சாங்க. அந்த பெற்றோர் சொன்னாங்க, 10 வருஷம் ஒரு ஆண் குழந்தைக்காக ஏங்கணும். அந்த குழந்தைக்கு பெயரை சொல்லி அழைச்சோம். குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த பேரை சொல்லி எங்களுக்கு ஒரு குழந்தை பிறப்பான், இந்த குழந்தைக்கு ஜாஷுவான் பேர் வைப்போன்னு சொல்லி 10 வருஷம் ஜெபம் பண்ணோம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு ஒரு குழந்தை எங்களுக்கு தந்தார். இன்னைக்கு காலையில் இந்த குழந்தைய பிரதிஷ்டை பண்ணோம். 10 வருஷம் பேரை சொல்லி அழைச்சாங்க. கையை வச்சு இல்லாதவைகளை இருக்கிறீர்களே போல் அழைக்கிறது.
இன்னொரு அம்மா ஓடி வந்து சொன்னாங்க, எனக்கு குழந்தையில ரொம்ப நாளாக பிறக்கிறதுக்கு சான்ஸே இல்லைன்னாங்க. ஆனால் நீங்கள் பிரசங்கம் பண்ணீங்க, குழந்தைக்கு ஏதாவது ஒரு தீர்க்கதரிசன அடையாளம் வாங்குவீங்க. நாங்கள் ஒரு பால் புட்டி வாங்கி வச்சோம். அதுதான் அவங்களால முடியும், ஏழை குடும்பம். பால் புட்டி வாங்கி வச்சு 2 வருஷம் ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் இன்றைக்கு அந்த அம்மாவுக்கு ஒரு குழந்தை தந்துருக்கிறா. அந்த பிள்ளைக்கு 2 வயசு. எத்தனை வருஷம் ஜெபம் பண்ண தெரியல, ஆனால் இன்னைக்கு அந்த பிள்ளைக்கு 2 வயசு. பாருங்க, இன்னைக்கு 2வது பர்த்டே கொண்டாடுகிறோம். இந்த பிள்ளை அற்புத குழந்தைன்னு சொன்னாங்க. நல்லா கைகளை தட்டி சொல்லுங்க, கைகளை உயர்த்தி. வெள்ளத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். இன்றைக்கு உங்களுக்கு தீர்க்கதரிசனமா சொல்லுகிறேன், அநேக காரியங்களுக்கு இதுவரை நடக்காம இருந்திருக்கலாம். பல வழிகள் நீங்க முயற்சி பண்ணி பார்த்துக்கலாம், எதுவுமே நடக்காமல் இருக்கலாம். இன்றைக்கு சேனின் கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், மகனே மகளே, நான் உன்னை நம்ப பண்ணியதை நான் உனக்கு செய்ய போதுமானவராக இருக்கிற, நீ என்னை நம்பு, உனக்கு அந்த அற்புதம் நடக்கும். இந்த வருஷத்துல நடக்கும், கட்டாயம் உனக்கு நடக்கும். நெகேமியாவின் காலத்தில் 70 வருஷமாய் கட்டி முடிக்கப்பட முடியாத அந்த மதில் சுவர்கள் 52 நாள்ல தேவன் நெகேமியாவை கொண்டு சொன்ன வார்த்தைப்படி செய்வார் என்று சொன்னார். உனக்கு நான் சொல்லுகிறேன், இன்னும் 52 நாளில் உனக்கு முடியாதவர்கள் முடியும், நடக்காத நடக்கும், அற்புதம் நடக்கும், வழி பிறக்கும். இந்த வருஷம் முடியறதுக்குள்ள அநேகருடைய வாழ்க்கையில் அநேக ஜெபங்களுக்கு பதில் வரும். காரணம், அது உன்னுடைய பலத்தில் அல்ல, உன்னுடைய முயற்சியில் அல்ல, கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு மேல இறங்கி வருகிறார். மரியாள் சொன்னா, இது எப்படி ஆகும் நான் அறியேனே. கர்த்தருடைய ஆவியான் மேல இறங்கி வருவார். கர்த்தருடைய ஆவியான் நடக்க முடியாததை நடக்க செய்வார். எல்லா கதவுகளும் அடைபட்டு இருக்கலாம், இன்றைக்கு ஆவியானவர் உனக்காய் கதவுகளை திறக்கிறார். அற்புத கதவுகளை திறக்கிறார். சூழ்நிலைகளை மாற்றுகிறார். முடியாது என்று சொன்ன இடத்துல முடியும் என்று சொல்லுகிறார். நடக்காது என்று சொன்ன இடத்துல நடக்கும் என்று சொல்லுகிறார். ஆகாது என்று சொன்ன இடத்துல ஆகும் என்று சொல்லுகிறார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்களை விசுவாசிக்கிறேன், ஆண்டவரே நீ சொன்ன வார்த்தையை நம்புகிறேன், நீ சொன்ன வாக்குத்தத்தத்தை நம்புகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆவியானவரை பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. என் சந்தேகத்தை மன்னிங்க, என்னுடைய எல்லா விதமான காரியத்தை மன்னிங்க. எழுந்து நிற்போமா? உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். அதே வார்த்தையில சொல்லுகிறார், பெரிய பர்வதமே நீ மாத்திரம் சிறுபாபிகளுக்கு முன்பாக நீ சமபூமியாய் மாறுவாய். இன்னைக்கு வாயை திறந்து பேசு. இயேசுவின் நாமத்தில் தடைகள் விலகுவதாக, பர்வதங்கள் கீழே விழுவதாக. அவர் பர்வதங்களை பெயர்க்க கூடுமானால் சமுத்திரத்தின் நடுவில் வழியை உண்டு பண்ண வல்லவர். உனக்காக பர்வதங்களை அசைப்பார், மலைகளை குன்றுகளை தாழ்த்துவார், வழி இல்லாத இடத்துல வழியை உண்டு பண்ணுவார். இன்னைக்கு தடைகளை தகர்க்கிற கர்த்தர் உன் அருகே நின்று கொண்டிருக்கிறார். நீ விசுவாசத்தோடு பேசு. இயேசுவின் நாமத்தினாலே, பலத்தினால் அல்ல, பராக்கிரமத்தினால் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால் நடக்கும் நடக்கும் என்று பேசு. நல்ல கரங்களை தட்டி ஆவியிலே நிறைந்து 2 நிமிடங்கள் அந்நிய பாஷையில பேசி இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் நல்ல கரங்களை உயர்த்தி அந்நிய பாஷையிலே பேசுங்க பார்க்கலாம். உங்களுக்குள்ள கர்த்தர் அப்படிப்பட்ட அபிஷேகத்தை வைத்திருக்கிறார். உங்களுக்குள்ள வைத்திருக்கிற அபிஷேகம் சாதாரணமானது அல்ல, பரலோக ரகசியங்கள். ஓ, இக்காலத்துல கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துகிற அபிஷேகம் ஒவ்வொருக்குள்ள கர்த்தர் வைத்திருக்கிறார். நன்றி ஆண்டவரே, அந்த அபிஷேகம் இறங்கி கொண்டே இருக்கட்டும் அப்பா. அது நான் ஸ்டாப்பா எங்களுக்குள்ளே ஊற்றிக்கொண்டே நீர் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருவரும் ஜெயமுள்ள வாழ்வு வாழ உம்முடைய மகிமை எங்கும் பிரஸ்தாபப்படுத்த ஆண்டவரே, எங்களுக்காக வழக்காடும் யுத்தம் செய்யும் சேனைகளின் கர்த்தருடைய ஜெயத்தை எங்கும் பிரகடனம் பண்ண நீர் உதவி செய்ய போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு வாழ்க்கையும் நீர் ஆசீர்வதித்து நாமத்திற்காக மகிமையாய் பயன்படுத்தும். உடைய ஆசீர்வாதங்களால் உடைய ஜனத்தை நிரம்பி வழிய செய்யும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். நல்ல கரங்களை தட்டி